அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஏர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக துவக்கிய இந்த யூடியூப் சேனல் ஒரு சாமானியனின் குரலாக மக்கள் மத்தியிலே செவ்வனே பயணித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2000 பயனாளர்களை கொண்டு மிக சிறப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சேனல் வளர்ச்சிக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அதிகாரமும் சாமானியமும் என்கின்ற தலைப்பில் வீடியோவை வெளியிட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் குறுஞ்செய்திகள் மூலமாக இன்றைக்கு லட்சக்கணக்கில் மக்கள் தொடர்பு கொண்டு இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தினசரி நான் வெளியிடுகிற சாமானியனின் குரலாக ஒலிக்கிற இந்த குரல் குறைந்தது ஒரு 1000 பேராவது கேட்கிற ஒரு நிலைக்கு வளர்ச்சி அடைந்ததை எண்ணி நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்றைக்கு ஜனநாயகத்தில் மிகப்பெரிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் அது இந்திய குடிமகனாக இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய அதிகாரம். ஜனநாயகத்தில் நாம் எல்லோருமே மன்னர்கள். அரசியலமைப்பு சட்டத்தின்படியாக உச்சபட்ச அதிகாரம் மக்களுக்குத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் பல கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் கூடி நின்று நமக்கான ஒரு சட்டத்தையோ நமக்கான ஒரு தேவையையோ பூர்த்தி செய்வதற்கு முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்பதால் நமக்கான பிரதிநிதிகளை 5 ஆண்டுக்கு ஒரு முறையாக நாம் தேர்வு செய்து நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு அனுப்புவதுதான் அரசியலமைப்பின் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் முறையினுடைய வெற்றி. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஏழைகளுக்கும் சாமானியருக்கும் பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் முதல்வருக்கும் அமைச்சருக்கும் எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் கலெக்டருக்கும் தாசில்தாருக்கும் எஸ்பிக்கும் எல்லாருக்கும் ஒரே சுட்டு விரலில் ஒரு சொட்டு மை வைக்கிற அந்த அதிகாரம் அனைவருக்கும் பொதுவான ஒரு அதிகாரத்தை நமக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தருகிறார். அதனை பெயரளவிற்கு வாக்குச்சாவடிக்கு சென்று விட்டு நமக்கு விருப்பப்பட்ட நபருக்கு வாக்களித்து விட்டு கடமையாற்றி விட்டேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசியலமைப்பின்பால் வரக்கூடிய அந்த அதிகாரத்தை சாமானியர்கள் அத்துணை பேர், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அத்துணை பேரும் சரியாக சிந்தனை செய்து அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த ஒரு விரல் புரட்சி என்பது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு களம். அந்த தேர்தல் நேரத்திலே நம்மை பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக, பிரச்சாரங்கள் வாயிலாக, மீடியாக்கள் மூலமாக, வானொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, கைபேசி மூலமாக, இன்றைக்கு இருக்கிற அதிநவீன உலகத்தில் சினிமா ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாக நம்மை நோக்கி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், சுயேட்சைகள், பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்படாத கட்சியுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வாக்கு கேட்டு வருவார். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் அப்படிப்பட்ட நபர்கள் நம்மை தேடி வருவார்கள். அந்த நேரத்தில் நாம் சுயமாக முடிவெடுத்து, அதனால தான் வாக்குச்சாவடி மையத்தில் இன்றைக்கும் ஒரு நபர் வாக்களிக்க செல்கிறார் என்றால் அவர் யாருக்கு வாக்களித்தார் என்ற விவரத்தை யாரும் அறியாத வகையிலே, கணவன் மனைவிக்கு கூட 4 சுவருக்குள் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட கணவனுக்கு மனைவிக்கு என்று இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாமல் கணவன் மனைவியும் இருந்துவிட முடியாது. ஆனால் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கிற அந்த அந்தரங்கத்தை இன்றளவில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்பதால் தான் அது மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச ஒரு அதிகாரமாக நாம் கொள்கிறோம். அந்த எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான அந்த அந்தரங்க அந்த அதிகாரம் என்பது வாக்களிக்கிற குடிமகனுக்கு, அந்த வாக்களிக்கிற உரிமை பெற்ற குடிமகனுக்கு
அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறது. இந்தியாவிலே முதல் தேர்தல் 1951 பிரிட்டிஷ் இந்தியா காலத்திற்கு பிறகான இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டெல்லாம் வந்த பிறகு மவுண்ட் பேட்டன் பிரபுனுடைய ஜூன் 3 பிளான், அதன் பிறகு முதலிலே நாமினேட்டட் அமைச்சரவை, நியமன அமைச்சரவை, அதன் பிறகு முதல்ல ஜனநாயக ரீதியான தேர்தலை நாம் 1951 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி துவங்குகிறோம். 1952 பிப்ரவரி 21ஆம் தேதியில் நம்ம முடிக்கிறோம். அப்போ எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 17.3 கோடி பேர். எல்லாரும் கிராமத்தை சேர்ந்தவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள். இன்றைக்கு இருக்கிறது மாதிரி பள்ளி கல்லூரி கிடையாது, சமூக ஊடகம் கிடையாது, வாகன வசதிகள் கிடையாது. அன்றைக்கு ஆல் இண்டியா ரேடியோ, வானொலி, கொஞ்சம் இடங்களில் தொலைக்காட்சிகள். இருப்பினும் கூட தேர்தல் முறையாக நடைபெற்று அமெரிக்காவுக்கு நிகராக இந்தியாவிலே ஜனநாயக முறையில் அந்த தேர்தல் நடைபெற்றது. அப்போ 21 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் தான் வாக்களிக்க முடியும். நிலக்கலார்கள், ஜமீன்தார்கள், பணம் படைத்தவர்கள், படித்தவர்கள், கற்றறிந்தவர்கள், இவர்கள் தான் வாக்களிக்கவே போனாங்க. ஜனநாயக கடமை என்பது என்னன்னு தெரியாது. அந்த பட்டியலில் பேர் இருந்தால் கூட எதற்காக ஓட்டளிக்கிறோம், என்ன நடக்க போகுதுங்கிறது கூட தெரியாமல் தான் அதில் ஒரு கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். இருந்த பொழுதும் முதலில் தேர்தல் ஆணையராக இருந்த சுகுமார் சென் அவர்கள் மிக சிறப்பாக அந்த தேர்தலை நடத்தி, அந்த முதல் தேர்தலை நடத்தி அமெரிக்காவுக்கு நிகராக ஜனநாயகத்திலே முதலில் அந்த தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி இன்றளவில் உலகம் வியக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தேர்தல் முறையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு விரல் புரட்சி, ஒரு விரல் அந்த சுட்டு விரலிலே வைக்கக்கூடிய மையினுடைய அதிகாரம், அந்த மைதான் ஆட்சி அதிகார மையத்தை 5 ஆண்டுகளுக்கு நகர்த்துவதற்கான அந்த வட்ட பாதைக்கு முதலில் வைக்கக்கூடிய பொட்டு அல்லது புள்ளி என்பதை நாம் உணர மறந்து விடுகிறோம். இன்றைக்கு எவ்வளவு தூரமான ஜனநாயகம், முற்றிலும் பணம். ஒருவரிடம் 5000 கோடி இருந்தால் அவர் எம்எல்ஏ, 10,000 கோடி இருந்தால் அவர் அமைச்சர், 50,000 கோடி இருந்தால் அவர் முதலமைச்சர். பணத்தால் இன்றைக்கு வாக்காளரை விலைக்கு வாங்கக்கூடிய மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் வந்தது தான் பேராபத்தாக இருக்கிறது. ஆகவே நாம் 51 துவங்கி இன்றைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலை முடித்திருக்கிறோம். 26 குறிப்பாக தமிழகத்தில் சட்டமன்றம், பல்வேறு மாநிலங்களில் அவ்வப்போது தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் நடக்கிறது, கூட்டுறவு சங்க தேர்தல்கள் நடக்கிறது, ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் பல்வேறு தன்னாட்சி அமைப்புகளில் தேர்தல் நடக்கிறது, ட்ரஸ்ட்டில் தேர்தல் நடக்கிறது. இது எல்லாத்துலேயும் ஜனநாயக முறையில் நாம் தேர்வு செய்தால், நம்முடைய வாக்கை பயன்படுத்தினால், நல்லவர்களும் தத்துவ ஞானிகளும் இந்த நாட்டிற்கும் தேசத்திற்கும் உழைப்பவர்களும் இந்த நாட்டையும் தேசத்தையும் கட்டமைக்க நினைப்பவர்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அதை தாண்டி பணத்தை மையப்படுத்திய தேர்தலாக இது தொடர்ந்தால் இது மாபெரும் ஆபத்தாக ஜனநாயகத்திற்கு முடியும் என்பதை சொல்லி, என்னுடைய இந்த சேனல் மென்மேலும் வளர்வதற்கு தொடர்ந்து ஆதரவளிக்கிற உங்களுக்கு நன்றி பாராட்டி, வரக்கூடிய தேர்தல்களிலாவது பணநாயகத்திற்கு இடமின்றி ஜனநாயகத்தில் நமக்காக, மக்களுக்காக, மக்களை ஆட்சி செய்கிற இந்த ஆட்சியிலே மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய நல்லெண்ணம் படைத்தோரை நானிலத்தின் தலைவராக்க நாமெல்லாம் முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.